ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு பொரியல். அதுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தேங்காய் துருவினது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அடுத்த கடாய் வச்சுருக்கேன், சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கடலைப்பருப்பு இல்லை, அதனால் நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, ஆனியன் குக் ஆகுது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த வாழைத்தண்டு உப்பு பொரியல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு சூட்டை தணிக்கும். நம்ம கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸை வந்து ஈஸியாக வெளியில் போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். வாழைத்தண்டு வீக்லி ஒன்ஸாவது நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கணும். அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க.